வணக்கம். நான் உங்கள் சகோதரி இந்திராணி. எல்லாரும் எப்படி இருக்குங்க? நானும் இங்கே நல்லா இருக்கேன். இப்போ என்னால் எப்படி அதிகமாக பணம் சேமிக்க முடியுது அப்படின்ற வீடியோ தான். ஏன்னா எல்லாருமே குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள் எல்லாமே இப்போ சம்பாதிக்கிறாங்க. ஆனால் வருகின்ற பணம் எல்லாமே செலவாயிடுது. எப்படிங்க செலவாயிடுது? அந்த செலவு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, செலவிலையும் நம்ம சேமிக்க முடியும், எப்படி பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் இந்த 2 மாதமாக எவ்வளோ சேமிச்சிருக்கேன், இந்த பணம் மட்டும் இல்லாமல் இது என்னுடைய செலவில் நான் சேமித்த பணம். செலவில் எப்படிங்க சேமிக்கிறது அப்படின்னீங்கன்னா, நான் காய் வாங்க போனேன், அதில் சேமிப்பேன். ரேஷன்னா கிராசரி வாங்க போவேன், அதுலேயும் நான் சேமிச்சிருக்கேன். ஒரு பூ வாங்குறேன் அப்படின்னா அதுலேயும் நான் சேமிச்சிருக்கேன். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வாங்குறேன்னா அதுலேயும் நான் சேமிச்சிருக்கேன். ஒரு ரெண்ட்டு கட்டுறீங்க அப்படின்னா அதில் எப்படி சேமிக்கலாம் அப்படின்றதும், ரெண்ட்லேருந்து எப்படி நீங்கள் லீஸ் வீட்டுக்கு போகலான்றது ஐடியா, இதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக நான் சொல்கிறேன். ஆனால் இந்த 2 மாதமாக நான் சேமித்த காசை வச்சு நான் 2 கிராம் தங்கம் வாங்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன். அது என்ன வாங்குகிறேன், அந்த தங்கம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த 2 கிராம் இன்னும் எப்பவுமே மாதத்தில் 1 கிராம் 2 கிராம் வாங்குறது. இந்த முறை விலை அதிகமாக இருந்தது. அதனால் இப்போல்லாம் என்னால் 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் 2 கிராமோ 3 கிராமோ வாங்க முடியுது. அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோல் செட் பண்ணிட்டேன். நான் கிராம்னு சவரன் கணக்கில் வாங்க முடியலனாலும் ஒவ்வொரு கிராமம் என்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கோல் செட் பண்ணிட்டேன். என்னுடைய செலவில் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நான் கற்றுனுட்டேன். அதை அவசியம் இல்லாத செலவு, அதை நம்ம பண்ணவே கூடாது. அவசியம் இருக்கா, அதுக்கு மட்டும்தான் நம்ம செலவு பண்ணணும். அவசியம் இல்லாத செலவு தேவை கிடையாது. அப்படி எப்படி அப்படின்னா, ஸ்டாண்டு போட்டு சைக்கிள் ஓட்டுவதற்கு சமம். எப்படி இது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், நான் பணக்காரராக ஆகணும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஸ்டாண்டு போட்டுட்டேன். ஒரு இடத்துலையே இருக்குது சைக்கிள், அதை நான் ஓட்டிக்கிட்டே இருந்தேன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் சேவிங் அப்படின்றது நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் என்னுடைய கோல் நான் அடைய முடியும். அந்த கோல் அடையிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். புதுசாக நீங்கள் இருக்கீங்க, நான் இப்போ தாங்க நான் சேமிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை நான் நிறைய சேமித்தேன் வீணாக செலவாயிடுது அப்படின்னுக்கெல்லாம் பாருங்கள். 2வது, ஒரே ஒரு சம்பளம் வைத்து நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நம்ம அங்கேயே தான் இருப்போம். எங்கே? நம்ம ஸ்டாண்டு போட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி நம்ம பணக்காரர் ஆகவே முடியாதுங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகவே முடியாது. ஏன்னா ஏதோ அவர் சம்பாதிக்கிறாரு, அதை வச்சு நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா என்னால் முடிகிறத நான் சம்பாதிக்கிறேன், அதை வச்சு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைங்க படிப்பு, ஃப்யூச்சர், இப்போ இருக்கிற விலைவாசியில் எப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. 3வது, ஸ்டார்ட் வித் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எதனா ஒன்று பண்ணணும், பண்ணாமையே நம்ம அப்படியே இருந்துட்டோம்னா முடியவே முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு வழியில் நடந்து பாருங்கள். சின்னதாக சில்லற காசு சேமிக்கிறதோ, செலவில் சேமிக்கிறதோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேவிங் அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா போகின்ற இடத்துக்கு கண்டிப்பாக போக முடியும். சேவிங் அப்படின்றத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதிகமாக ஏன்னா இப்போ ஒரு வழியில் நீங்கள் எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு வழியில் நடந்து போய்கினே தான் அந்த இடத்துக்கான போகிற வழி நம்மளுக்கு கிடைக்கும். நான் எங்கேயுமே போகல, சும்மா ஒரு இடத்துல இருக்கணும்னா நீங்கள் போகிற வழிக்கு உங்களுக்கு அந்த ஒரு வழியை தவிர வேறு எதுவுமே தெரியாது. நீங்கள் ஒரு சேவிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோல்டு சீட்டு போடலாமா, இல்லை சில்வர் சீட்டு போடலாமா, இல்லை சீட்டு கட்டலாமா, இல்லை நம்ம ஆர்டி போடலாமா, எஃப்டி போடலாமா அப்படின்னு உங்களுக்கு அதிகமான வழிகள் கிடைக்கும். ஆகாது அப்படின்னுட்டிங்கன்னா எதுவுமே ஆகாது. நம்ம இருந்த இடத்துலே தான் நம்ம இருப்போம். இப்போ செலவில் எப்படி சேமிக்க நீங்கள் சொல்லிலே இருந்தீங்களாக்கா, எப்படி தான் அப்படின்னீங்கன்னா, ஒரு 100 ரூபா செலவு செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 ரூபா அதில் எடுத்து வைக்கிறேன். இப்போ நான் ஒரு 100 ரூபாய் எடுத்துன்னு கடைக்கு போனேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். ஒரு சாமி இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இப்போ உகாதி வந்துச்சுங்க, அதுக்கு பூ வாங்கணும்னு சொல்லிட்டு தெரு மேலே வந்ததுங்க. இப்போ அவன் 1/4 கேஜி 50 ரூபா அப்படின்னு சொன்னார். சாமந்தி பூவு 50 ரூபா. அதே மாதிரி ரோஸ் உதிரி பூ தான் நான் வாங்கி நான் வீட்டில் கட்டிக்குவேன். உதிரி பூவும் 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது தனியாக நான் வாங்கலை. இதையும் மிக்ஸ் பண்ணி 2ம் சேர்த்து எனக்கு 1/4 கேஜி கொடுங்கன்ட்டு நான் 2 பூவும் வாங்கிட்டேன். 2 பூவுக்கும் எனக்கு 50 ரூபா ஆனது. அந்த 50 ரூபாயிலேயே நான் மற்றபடி பூஜைக்கு வேறு என்ன வேணும் அதை பார்த்து நான் வாங்கியிருக்கேன். மீதி இருக்கிற காசு அந்த 10 ரூபாய் எட்டுன்னு நான் என்னுடைய சேவிங்கில் என்னுடைய பர்ஸில் வச்சுடுவேன்.
இப்போ வந்து அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணுறதுனால மட்டும்தான் இப்போ மந்த்லி வந்து ஒரு 300 ரூபாய் சேவ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஆனால் நம்ம மாதம் ஃபுல்லாக 3000 தான் நம்ம செலவு பண்ணுறோமா? கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா நீங்கள் மாதம்லாம் பட்ஜெட் போட்டு என்னென்னலாம் செலவு பண்ணீங்கன்னு எழுதி வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அந்த நோட்டு பாருங்கள். எனக்கு வந்து மாதமெல்லாம் வந்து ஒரு 20,000 ரூபாய் வந்து எனக்கு என்னுடைய செலவுகள் இருக்குது. அப்போ நான் 20,000 செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 5,000ஆவது என்னுடைய சேவிங்காக எனக்கு கண்டிப்பாக இருக்கணும். இந்த 20,000 ரூபாய் வந்து பில் கட்டுறது, கிராசரி வாங்குறது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் சொல்கிறேன். கேஸ்லேருந்து எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்கிறேன். யோசித்து செலவு பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட்டுக்கு நான் போகிறேன், 500 ரூபாய் நான் எடுத்துன்னு போகிறேன். அங்கே போனால் நம்மளுக்கு அதுவே பத்துறது இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் பார்த்து செலவு பண்ணிங்க அப்படின்னா 500 ரூபாயிலிருந்து நம்ம ஒரு 400 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு 100 ரூபாய் எடுத்து நம்ம இந்த மாதிரி இதில் வைக்கணும். இது வச்சு உங்களுக்கு பழக்கம் ஆகணும். கொஞ்சம் ஃபஸ்ட்டில் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆனால் வந்து அதே பழக்கம் ஆகிடும். கதை நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்மளால் முடியாதுங்க, அப்படியெல்லாம் பார்த்து செலவு பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பெங்களூரில் வந்து ஒரு 15,000க்கு கம்மியாக வந்து ரெண்டே இல்லை, வாடகை வீடே வந்து கிடையாது. அதுக்குன்னா கம்மியாக நான் சொல்கிறேன் இருக்கும். என்ன அப்படின்னா வசதி கம்மியான வீடாக இருக்கும். இப்போ மாமூலாக ஒரு சின்ன வீடு வேணால் அவ்வளோ வாடகை வேணும். ஆனால் 6,000 ரூபாயில் தாங்க அவங்க ரெண்ட் இருக்கிறாங்க. இப்போத்துக்கு அது 6,000 ரூபாய். நான் சொல்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே இன்னும் கம்மியாக இருந்தது. அந்த மாதிரி வீட்டில் என்னென்னா தண்ணி வந்து வெளியே வரும், எடுத்துன்னு போயிட்டு உள்ளே ஃபில் பண்ணிக்கணும். வசதி கம்மியாக இருக்கும். கடைக்கு கொஞ்சம் தூரமாக போகணும். நம்மளுக்கு வந்து அவங்க நிறைய வண்டி வச்சு தான் கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கும். அந்த மாதிரி இடத்துல ஏரியாவில் தான் அவங்க இருந்தாங்க. அங்கே வந்து வாடகை வந்து கம்மி, வசதி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருந்ததுனால இப்போ அவங்க லீஸுக்கு போட்டிருந்தாங்க. ஒரு 7 வருஷமாக வந்து அவங்க இப்போ லீஸில் இருக்கிறாங்க. அந்த காசு வாடகையெல்லாம் சேர்த்து இப்போ வந்து சொந்த வீடாக அவங்க மாறி இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியெல்லாம் சேமிக்கணுமோ அப்படியெல்லாம் சேமித்து இப்போ வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஏன்னா அதிகமான காலங்கள் ஆயிருக்கலாம், அதிகமான வருஷங்கள் ஆயிருக்கலாம். ஆனால் சிறுக சேமிச்சாம நான் இன்றைக்கே வந்து எனக்கு லீஸ் வீட்டுக்கு போயிடணும், நான் இன்றைக்கே வந்து நான் வந்து சொந்த வீடு வாங்கிடணும் அப்படிலாம் நினச்சா வந்து அப்படியெல்லாம் இருந்து திடீர்னு வந்தது வந்து எனக்கு தெரியல. என்னுடைய ரிலேஷன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சமாக ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து மட்டும்தான் அவங்க பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்கள கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணோம் அப்படின்னா 1 இயரில் வந்து ஃபஸ்ட்டு 1 லட்சம் சேமித்தோம். அதே மாதிரி ஒரு 10 வருஷம் வந்து ஒரு 10 லட்சம் வந்து எங்களுக்கு கோல் ஃபிக்ஸ் ஆச்சு. பசங்களையும் படிக்க வச்சு இவ்வளோ காசு சேமிக்கணுன்றது பெரிய விஷயம். இந்த மாதிரி இடத்துல பெங்களூர்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொன்றும் காசு கொடுத்து தான் வாங்க முடியும். தண்ணி கூட காசு கொடுத்து தான் வாங்க முடியும். அந்த மாதிரிலாம் இருந்து அவங்களால இவ்வளோலாம் சேமித்து இப்போ சொந்த வீட்டில் இருக்காங்க. இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சேமிக்காமே இருந்து ஒரே இடத்துல நம்ம அப்படியே இருந்தோம் அப்படின்னா எப்பவுமே அப்படியே தான் இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும் அப்படின்னா உங்களுக்கு சின்ன காசாக தான் மட்டும்தான் தெரியும். இது வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டாக தெரியும். நானே என்னால் 2 மாதத்துக்கு என்னால் இவ்வளோ சேமிக்க முடிஞ்சது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு பெண்களாக இருந்து வீட்டில் வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேமிப்பேன். இப்போ வந்து இந்த அமௌண்ட் வந்து செலவில் சேமித்த காசு தனியாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. 1000 ரூபாய் சீட்டு மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பண்ணுவோம். 10,000 ரூபாய் சீட்டு. இது வந்து நம்பிக்கையாக என் நாத்தனார், எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி மட்டும் 10,000 ரூபாய் சீட்டு, குலுக்கு சீட்டு போடுறது. எனக்கு எப்பயாச்சும் விழலாம், லாஸ்ட்லேயும் விழலாம். என்னுடைய லக்கு முதல்ல விழுந்துச்சு அப்படின்னா அந்த பணம், இப்படியெல்லாம் சேமித்த பணம் இதெல்லாம் போட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போயிட்டு நான் ஒரு 2 கிராமில் வந்து ஒரு காயினோ இல்லை வந்து ஒரு ஜுவல்லரி ஏதோ ஒன்று நான் வாங்கிடுவேன். அது வாங்கிட்டேன் அப்படின்னா இப்போத்துக்கு எனக்கு அதனுடைய காசு வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா 28,000 சில்லறை ஏதோ வந்துச்சுங்க. நான் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நான் போயிட்டு அதை பார்த்து கொஞ்சம் பணம் கம்மியாக இருந்தது, அதெல்லாம் வாங்கணும்னு எல்லாம் முடிவு பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அந்த 2 கிராமுடைய வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 கிராம் கோல்டோட விலை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னா வருஷம் நாளுக்கு நாள் வந்து அதிகமாயினே போகுது. இப்போ வந்து குறையுது. அது வந்து அப்படியே இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது.
என்னால் எப்பெல்லாம் முடியுதோ ஒரு சின்ன சின்னதாக வாங்கி வச்சாதான் நாளைக்கு அது பெரிய பொருளாக மாறும். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே நம்மளால் முடியாது ஒன்றுமே இல்லை. சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி சின்னதாக நான் 2-3 மாதத்தில் 2 கிராம் வாங்கினேன் அப்படின்னா 1 வருஷத்துல என்னால் 1 பவுன் வந்து சேமிக்க முடியுன்ற ஒரு கோலில் கண்டிப்பாக என்னால் முடியும்.